ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் ரித்திக். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோ தான். அப்படி என்ன வீடியோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்லேயே பார்த்து வந்துருப்பீங்க. அந்த ஒரு இன்ட்ரோவை இன்றைக்கி நம்ம மொபைல்லே எடிட் பண்ணி காட்ட போகிறோம். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் 10 லைக் மட்டும் கொடுத்து விட்ருங்க. இப்போ ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே ப்ரிவ்யூ பார்த்துட்டு போயிடலாம். Powerful people come from powerful places. இந்த ஒரு இன்ட்ரோவை மேக் பண்ணுறதுக்கு 2 ஆப் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாகவே எடிட் பண்ணிடலாம். ஒன்று பிக்சலாப், ஒன்று கைன்மாஸ்டர். இந்த 2 ஆப் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு சைடில் அந்த 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இமேஜ் சைஸை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் தமிழை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த நேமை பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட்னு இருக்கிறத உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய பேர் டைப் பண்ணுறேன், ஆர்கே டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்கே டிசைன் உங்கள் பேர் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஆர்கே டிசைன்ஸ் வச்சாச்சு. ஃபாண்ட்டில் போய் என்ன ஃபாண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, அமெரிக்கன் கேப்டன் ஒரு ஃபாண்ட் இருக்கும், அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதை கொடுத்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சைஸ் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னா 100 வச்சுக்கோங்க. கரெக்டாக 100 வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கரெக்டாக 100 வச்சு சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா அல்ட்ராவில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். சேவ் டு கேலரி கொடுத்துங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிக்சல் ஆப் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. இதில் கிரியேட் நியூ கொடுத்துட்டு 16.9 கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரோ பேக்குன்னு இருக்கும், அதில் இதை கிளிக் பண்ணி இந்த ரெட் கலர் சூஸ் பண்ணி ஒரு 11 செகண்டுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் 11 செகண்டுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணிவிட்டு அதே இன்ட்ரோ பேக்கில் ஒன்றே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த சைடில் சாவி மாதிரி பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு வந்து பெருசாக்கிக்கிட்டு அப்படியே இப்போ ஃபஸ்ட்டுக்கு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்தோடனேவும் இதை கொஞ்சம் சாய்ச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓரளவு சாய்ச்சிட்டு இதை பெருசாக்கிடுங்க, ரொம்ப பெருசாக்கிடுங்க. பெருசாக்கிட்டு கரெக்டாக சென்டரில் பார்த்து வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணி அவுட் அனிமேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேடு கொடுத்துருங்க. இப்போ நான் ஃபேடு கொடுத்துக்கிட்டேன். ஃபேடு கொடுத்த பிறகு ஒரு 3 செகண்டுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். 3 செகண்டில் வச்சுக்கிட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக 3 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பிளெண்டிங்கில் போய் மல்டிப்ளே அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக்கு கொடுத்துருங்க. இந்த பாருங்கள், நல்லா மல்டிப்ளே கொடுத்து டிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பிக்சல் ஆப்பில் எடிட்டிங் பண்ண அந்த ஒரு நேமை நீங்கள் கரெக்டாக 3 செகண்டில் வச்சு வைங்க. வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த சாவி ஆப்ஷனை மறுபடியும் கொடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக்கிங்க, லாஸ்ட்டில் சின்னதாகவே இருக்கட்டும், கொஞ்சம் சின்னதாக வச்சுக்க. சின்னதாக்கி டிக்கு கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நடுவில் வச்சுட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா சென்ட் டு பேக், அந்த சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இன் அனிமேஷனில் போய் ஃபேடு கொடுத்துருங்க கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சு, இன்ட்ரோ வேலை முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லேயர் மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் அது கொஞ்சம் இப்படி மாதிரி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி டூப்ளிகேட் கிளியர் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் பொசிஷன் தேவையானது கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். இதை லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் 2க்குமே லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம், மேலே இருக்கிறத கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணும். நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வச்சாச்சு, அவ்வளோதான். இந்த இன்ட்ரோ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னதில் ப்ளே ஆக முடியுங்க. ஸோ மீடியா கிளிக் பண்ணி இப்போ அந்த இது ஆடியோ பார்த்துட்டிங்கன்னா இல்லை, இப்போ நான் உங்களுக்கு ஆடியோ கொடுத்துருவேன், ஆனால் இப்போ எனக்கு இல்லை. அதனால் இதை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் ஆடியோ கொடுத்துக்கிறேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் லிங்கில் இருக்கும் ஆடியோ. இப்போ நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆடியோ ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. இப்படி பாருங்கள், ப்ளே ஆக மாட்டேங்குது கைஸ், என்னன்னு தெரியல, ஸ்டக் ஆகுது. அதனால் நான் இப்படி தள்ளியே காட்டுறேன்.
இன்ட்ரோ வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆடியோவுக்கு எவ்வளோ இருக்கோ அது அளவு கட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை கரெக்டாக 11 செகண்டுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்ட்ரோ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துலேயே தரமான ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ரெசல்யூஷனை வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1080p பிக்சலே வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அடுத்த வீடியோ என்ன போகலான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.